உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை எதிர்த்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த சட்ட திருத்தத்தை ஆரம்பம் முதலே தமிழ்நாட்டில் எதிர்த்து வருபவர் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் என்பதை நாடறியும். கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்னாக சென்னையிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த எஸ்ஐஆர் இந்த சட்டத்தை எதிர்த்து நம் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்டது. இப்பொழுது சிவகங்கை நகரிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு உரையாற்ற வாய்ப்பு கொடுத்த, இறந்து போன என்னை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தேர்தல் நிர்வாகத்துக்கும் நன்றிகள். அண்ணன் எனக்கு முன்னால் பேசின தங்கராசன் சொன்னார், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு. முதல் மரியாதை படத்தில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு வருவார் ஒருத்தர், சிவாஜி கணேசன்ட்ட. அந்த மாதிரி இப்போ அண்ணன் கேட்டிருக்காரு. அதில் என்ன ஒரு உண்மை இருக்குன்னா, கட்டவரல் போய் ஒருத்தர் படுத்து கிடப்பார் பாருங்க, யார் அவர் தான் திருடர். திருடர் தானே அவனை கொன்னது. இப்போ இந்த நாட்டில் யார் திருடர்? கருணாநிதி வகைராக்கள். அப்போ யாரை திருடி இருப்பா இந்த வாக்கை? அது எப்படி நீங்கள் சரியாக சொல்கிறீங்க? ஒன்று திமுக, இல்லைன்னா அதிமுக, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு களவாணி கூட்டம் இந்த மண்ணில் இருக்கின்றது. உயிரோடு இருப்பவர்களை இறந்து போகாதாக அறிவிப்பதற்கு சட்டம் ரொம்ப சுலபமாக தேர்தல் ஆணையம் மூலமாக அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இறந்து போனவர்களுக்கு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த மண்ணிலே நாம் எவ்வளவு தூரம் அலைய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த அரசு ஊழியர்கள் அவர்களால் தவறு நடந்து விட்டது உண்மைதான். அவர்கள் கடைக்கோடி ஊழியர்கள், அவர்களுக்கு எந்த விவரமும் தெரியவில்லை, அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்படவில்லை, அவர்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்கவில்லை. இத்தனை சிக்கல்களுக்கும் இடையே இந்த சிறப்பு வரைவு வாக்காளர் திட்டத்தை இந்த அரசு ஏன் திணிக்கிறது என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. என் அன்பு உறவுகளே, கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தோடனே இந்த திட்டத்தை ஆரம்பித்து நீங்கள் செயல்படுத்தி இருக்கலாம். ஓராண்டு காலம் இருக்கின்றது சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் நடந்து. ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாக அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும். நான் இங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களையோ இல்லை கோட்டாட்சியர் அவர்களையோ இல்லை இந்த பணியிலே ஈடுபடுகின்ற அரசு ஊழியர்களையோ நான் குற்றம் சுமத்தவில்லை. ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இந்திய தேர்தல் ஆணையமும் அதற்கு உடந்தையாக இருக்கின்ற இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு தான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் திமுக அரசு பிறகு எதற்கு அதற்காக இவ்வளவு தூரம் அவசரம் காட்டுகிறீர்கள்? இந்த வாக்கை திருடுவதற்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களை தோலுத்து காட்டுவதற்கு எங்களுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றது. நீங்கள் தொட்டது யார் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சீமானையும் நாம் தமிழர் கட்சியின் சீமானின் தம்பிகளையும் தொட்டால் அது இந்திய அளவில் பற்றி எரியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. ஏதோ ஒன்று எடுத்து விட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்துருவாங்களா? பார்க்க மாட்டாங்க, கண்டுக்காமல் விட்டுருவாங்க. தேர்தல் வந்துடும், அப்புறமா அந்த வேட்பாளர் தகுதி நீக்கப்படுவார். இந்த வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் நாங்கள் நிறுத்துவோம். இங்கே எங்களுக்கு வேட்பாளர்லாம் அடையாளம் கிடையாது தம்பி, நன்றாக தெரிந்து கொள். எங்களுக்கு முகமும் முகவரியுமாயிருக்கின்ற எம் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனும் எங்கள் தலைவரின் கொள்கைகளை இந்த மண்ணிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் தமிழ் தேசியம்தான் எங்களுக்கு அடையாளம். எந்த ஒரு வேட்பாளரும் எங்களுக்கு அடையாளம் இல்லை. நாங்கள் நாளைக்கே வேட்பாளரை நிறுத்தி எங்களால் ஓட்டுக்களை பெறவிட முடியும், வெற்றி பெற முடியும் என்பதற்கு கடந்த தேர்தலை சாட்சி. எங்கள் சின்னத்தை உடைக்கினீர்கள், ஆனால் எங்கள் எண்ணத்தை நீங்கள் முடக்க முடியாது என்பதை இறுதி வரை நாங்கள் சின்னத்தை பெற்றுவதற்கு போராடி கடைசி கட்டத்தில் சின்னத்தை வாங்கி நாங்கள் 36 லட்சம் வாக்குகளை பெற்று இந்த மண்ணிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது என்றால், நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தனும் புலி, சாதாரண புலி அல்ல, விடுதலை புலி. அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டான். நீ நினச்சிக்கிட்ட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. எங்கள் அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி,
6 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்திலே பல கூட்டங்களிலே பல பத்திரிகையாளர் சந்திப்புகளே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார், இந்த எஸ்ஐஆர் சட்டத்தினால் எனது வேட்பாளர்கள் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று. அதற்கு சாட்சியாக இன்றைக்கு சிவகங்கையிலே அது நடந்திருக்கின்றது இல்லையா? என் தம்பிகள் எங்க அண்ணன் எல்லாம் பேசினாங்க. எங்க அண்ணன் எங்க தம்பி எல்லாம் சாகடிச்சிட்டாங்க. என்னை போல் எத்தனை பேர் நீங்கள் சாகடித்திருக்கிறீர்கள் உயிரோடு என்பதை பட்டியலங்களிடம் இருக்கின்றது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 30,042 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றது 4 நாளுக்கு முன்னாடி வரை. சொல்றீங்க செத்து போயிட்டீங்களா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்குகள் இருந்து 1 கோடி வாக்குகள் நீக்கப்படுவது என்று தேர்தல் ஆணையம் தகவலை தெரிவிக்கின்றது. 1 கோடி பேர் செத்து போயிட்டானா ஓராண்டு காலத்துக்குள்? ஷிஃப்டட்னா என்ன? இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்கு. இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்கு இங்கிருந்து இன்னொரு இடத்தில் தான் இருக்கும். அப்பொழுது அதுவும் அந்த பட்டியலில் ஏறும் அல்லவா? பிறகு இறந்தவர் பட்டியலா டபுள் என்ட்ரியா? அப்போ 1 கோடி வாக்குகளை டபுள் என்ட்ரியாகவும் இறந்தவர்களை வைத்துக் கொண்டுதான் கடந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா? அவங்களோட வாக்குகளை பெற்ற நீங்கள் வெற்றி பெற்றவங்களை செல்லாத என்று அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தெம்பும் திராணியும் இருக்கா? எப்படி ஜெயிச்சீர்கள்? நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். திருட்டு வாக்க வச்சு தான் இத்தனை நாள் வெற்றி பெற்றீர்களா? திடீரென்று வந்தீர்கள், எஸ்ஐஆர் சட்டத்தை கொண்டு வந்து ஓராண்டுகளுக்குள் நீங்கள் வந்துட்டு இவ்வளவு வாக்குகளை நீக்குவீர்கள் என்றால் எதன் அடிப்படையில் நீக்குகிறீர்கள்? எதன் அடிப்படையில்? 1 கோடி வாக்கு. அப்ப இதுவரைக்கும் நீங்கள் கள்ள வாக்கை செலுத்தி தான் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள் என்று நாம் தமிழர் கட்சி குற்றம் சுமத்துகிறது. எத்தனை பிரச்சனைகள் இங்க தொடர்ந்து நாங்கள் வலித்துகிறோம். சட்டமும் திட்டமும் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே இந்தியாவிலே அடாவடியாக கொள்ளையடித்து கோடிக்கணியில் வச்சிருக்க அம்பானிக்கும் அதானிக்கும் 1 வாக்கு தான். ஆண்டி பண்டாரம் தெருவிலே உழவுகின்ற என் சொந்தங்களுக்கும் 1 வாக்கு தான். வாக்கு என்பது வலிமையானது. இந்த தேசத்தை ஆளுகின்றவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஏழை போடுகின்ற வாக்கு தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவின் அரசு ஒரே ஒரு வாக்கில் கவிழ்ந்தது. வாஜ்பாய் அரசு ஒரே ஒரு ஓட்டில் கவிழ்ந்தது என்பதை கடந்த கால வரலாறு. ஒரு ஓட்டு என்பது எப்படிப்பட்ட வலிமையான ஆயுதம் என்பது நீங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். ஆனா நீங்க சர்வசாதாரணமா நீக்கி விட்டு போயிருங்களே, எப்படி ஏத்துக்க முடியும்? எதன் அடிப்படையில் நீங்கள் வாக்காளர்களை நீங்கள் புதிதாக சேர்க்கிறீர்கள்? வாக்காளர்களை புதிதாக சேர்க்கும் பொழுது 1008 கேள்விகள், 1008 ஆவணங்களை கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கின்ற இந்த அரசு, கேடுகட்ட அரசும் இந்த தேர்தல் ஆணையமும் ஒருத்தன் நீக்கும் போது ஏதாவது ஆதாரம் கேட்டியா? இறந்து போனவனுக்கு சர்டிபிகேட் வாங்கினியா? நகராட்சியில சர்டிபிகேட் சான்றிதழ் இருக்கா? அரசு மருத்துவமனையில் சான்றிதழ் இருக்கா? எதுவும் இல்லை. டெத்து. எப்படி இதுதான் இது கேடுகட்ட அரசு. இந்த அரசின் சட்ட திட்டங்கள் சாமானிய மக்களுக்கான அல்ல. எங்கள் அண்ணன் மேடைதோடு முழங்குகிறாரே, இதுவரைக்கும் இந்தியாவில் ஆளுகின்றவர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலையோ வாக்காளர்களை ஆளுகின்றவர்கள் தேர்க்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைதான் இன்றைக்கு இருக்கின்றது. காலத்தின் அருமை கருதி அன்பு உறவுகளே, இந்த இந்த மிகப்பெரிய ஒரு மோசடியான இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நாங்கள் நீதிமன்றம் போய் தடை உத்தரவு வாங்குவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராகிட்டு இருக்குது. விடமாட்டோம். நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி, நேரம் இல்லை, போதிய நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று காவல்துறை ஒரு பக்கம், தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காக எங்களை முடக்குவதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம், அரசு ஒரு பக்கம், திராவிட கட்சிகள் ஒரு பக்கம், ஆளுகின்ற அதிகாரத்திற்கின்ற அனைத்து அமைப்புகளும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து இன்றைக்கு பயப்படுகிறது என்றால் இந்த மண்ணிற்கு மக்களுக்குமான அரசியலை உண்மையும் நேர்மையுமாக சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்பதற்கு இதுதான் சாட்சி. கலெக்டரை கேள்வி கேட்டு விட்டீர்கள். கலெக்டர் அல்ல, கடவுளே வந்தாலும் கேள்விகளை கேட்போம். காரணம், நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள். முக்கண் முதல்வனே ஆனாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பேசி முழங்கிய அந்த சிவபெருமானே கேள்வி கணையால் துணை எடுத்த நக்கீரன் பரமையடா நாங்கள். நக்கீரன் பரம்பரை. அவையே என்னை கேள்வி கேட்பதற்கு உன் தமிழுக்குத்தான் தகுதி உண்டு என்று என் முப்பாட்டன் முருகன் முழங்கிய அந்த தமிழ்தாயின் பிள்ளைகள் நாங்கள். மறந்து விடாதீர்கள், நாங்கள் சாதாரண பிள்ளைகள் இல்லை. எப்படி ஆங்கிலேயர்களும் வந்து இந்த மண்ணை இழந்த மண்ணை மீட்டெடுத்தாலோ என் வீர பெரும்பாட்டி வேல் நாச்சியார் அவனின் ஆண்ட அரண்மனையிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் சபதம் ஏற்கிறோம். இந்த மண்ணிலே
நீங்கள் ஆரிய வர்க்கமாக இருந்தாலும் சரி, அது திராவிட திருட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி, நாங்கள் இழந்த உரிமைகளையும் இழந்த மண்ணையும் மீட்டெடுக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். இது எங்கள் இனத்தின் மீதும் எங்கள் தலைவரின் மீதும் எங்கள் தமிழ் மீது நாங்கள் உறுதியெடுத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கிறோம். நன்றி, வணக்கம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.